Good morning students. Today we are going to see about the topic is Unit 6 Health and Hygiene. Health and Hygiene. So health means udal nalam. Hygiene means சுகாதாரம். சுத்தம் சுகாதாரம். ஸோ அந்த யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் நம்மளுடைய உடல் நலத்தை பற்றி அப்புறம் சுகாதாரத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை பாருங்கள். அதில் பிரெயின் ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. பாடி கிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரெயின் வந்து எப்போவுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அவாக்கனிங் ஹாப்பி ஸ்லீப், அதாவது நம்ம வந்து விழித்து கொள்ளுதல், நேரத்துக்கு சீக்கிரமாகவே நம்ம வந்து காலையில் விடிய காலமே என்ன செய்யணும், தூக்கத்திலிருந்து எழுந்து ஃப்ரெஷ் ஆகணும். அப்புறம் ஹாப்பி சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் உறக்கம் ஸ்லீப்பு, நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், உறக்கத்தையும் ஒரு சரியான நேரத்தில் நம்ம உறங்கி சரியான நேரத்தில் நம்ம விழித்தரணும். ஸோ இந்த மாதிரியான ஹேபிட் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் வந்து எப்போவுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக என்ன செய்யும் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக இந்த பிக்சர்ஸ் நமக்கு என்ன செய்யுது காட்டுது. சரிங்களா? ஸோ அதில் வந்து உடல் கடிகாரம்னே சொல்லலாம். பாடி கிளாக், நம்மளுடைய மூளை வந்து பாடி கிளாக். ஏன்னா அந்த மூளை வந்து கமாண்ட் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதை எழுந்துரு இத்தனை மணிக்கு எழும்பணும் அப்படின்னா நம்ம கடிகாரத்தில் அலாரம் வைக்கிறோம். பட் அலாரம் வைக்க சொல்கிறதே அந்த மூளையுடைய கமெண்ட்ஸ். நம்ம ஒரு நாள் அலாரம் வைப்போம், அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம 6 o'clock எழும்பணுன்னா 6 o'clock நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே எழும்பிடுவோம் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஒரு அலாரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எழும்பி அலாரம் அடிக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் ஆயிரும், மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்டை நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா எந்த வித டிசீஸும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. சரிங்களா? ஸோ அவர் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த யூனிட்டில் நம்ம என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அட் த எண்ட் ஆஃப் திஸ் லெசன்ஸ் யூ வில் லேர்ன், நம்ம வந்து நம்ம ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, நம்ம உடலை எவ்வாறு நம்ம என்ன செய்யலாம், கேர் பாதுகாக்கிறத பற்றி என்ன செஞ்சோம் தெரிந்து கொள்ளலாம். டேக் கேர் ஆஃப் யுவர் டீத், ஐ, ஹேர் அண்ட் ஃபாலோ த ஹைஜீனிக் ஹேபிட்ஸ். அதாவது நம்முடைய பற்கள், கண்கள், முடி இவற்றை எவ்வாறு பராமரிக்கணும் மற்றும் சுகாதார பழக்க வழக்கங்களை எப்படி பின்பற்றுறது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம் இந்த யூனிட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்று மற்றும் தொற்றா நோய்கள் பற்றி நம்ம என்ன செய்வோம் இந்த பாடத்தில் அறிந்து புரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டு நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம் காமன் எயில்மெண்ட்ஸ் அண்ட் தர் ரெமிடிஸ், அதாவது சில பொதுவான நோய்கள் இருக்கும். அந்த நோய்கள் அவற்றை எப்படி குணப்படுத்துவது, அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுனே இந்த யூனிட்டில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம், படித்து தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பாருங்க, டு நோ ஃபஸ்ட் எய்ட் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ், அதாவது ஃபஸ்ட் எய்ட்னா என்னது, முதலுதவி, அண்ட் அதனுடைய பாதுகாப்பு நடைமுறைகளையும் நம்ம நடவடிக்கைகளையும் பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த யூனிட்டில் படித்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹாவ் யூ எவர் டேக்கன் லீவ் ஃப்ரம் த ஸ்கூல் டியூ டு சிக்னஸ். ஸோ எப்போது நீ வந்து உடல்நல குறைவுன்னு சொல்லி லீவ் எடுத்திருக்கியா, பள்ளிக்கு போகாமல் இருந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் ஹேப்பன்ஸ் எக்ஸாக்ட்லி வென் வி பிகம் சிக்கு, அதாவது ஒரு உடல் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு உடல்நல குறைவு ஏற்படும் பொழுது நமக்கு என்ன நிகழ்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு question 3, sometimes we feel good even without taking any medicines, and sometimes we need to consult doctor and take regular medicines in sickness. Why is it so?
சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு எப்படி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம், ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு வருது. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது 2 days இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஆனால் சில ஃபீவர், சில காய்ச்சல்ஸ், சிலோட டிசீஸ் வந்து நம்ம வந்து ஒரு மந்த், ஒரு வீக், ஒரு மந்த்து, 2 months இப்படி எக்ஸ்ட்ரா டேட் அது வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம் அண்ட் ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிடுவோம். ஸோ எதுக்கு அது ஏன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, எடுக்க வேண்டியிருக்கு, டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு, மெடிசன் எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் சில டிசீஸ் வந்து அதுவே சரியாயிருது. ஸோ இது ஏன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஸோ என்ன காரணங்களால் நோய் ஏற்படுகிறது, அதாவது வாட் ஹேஸ் அ சிக்னஸ், என்ன காரணங்களுக்காக நோய் ஏற்படுகிறது. பர்சன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆர் பேக்ரவுண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் வே டு எக்ஸ்பிளைன் வாட் ஹாஸ் அ சிக்னஸ். அதாவது ஏன் வந்து நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா, சில வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடிய மனிதர்கள் அல்லது வெவ்வேறு பின்னணியில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வழிகள் ஏற்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேபிக்கு வந்து டயரியா வந்திருக்கு அப்படின்னா, ஒரு வயிற்றுப்போக்கு என்ன செய்யுது ஏற்படுதுன்னா, அதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கிராமத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இது வந்து ஒரு கடவுளுடைய ஆவின் கோபத்திற்கு நம்ம ஆளாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அவனுடைய பிள்ளைக்கு வயிற்றுப்போக்கு வந்திருக்கு, அது டயரியா வந்து செஞ்சிட்ருக்கு வந்துருடா அது இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தானம்மா, பேரண்ட் டிட் சம்திங் ராங் அண்ட் பெர்ஹாப்ஸ் பிகாஸ் தே மேட் ஏ காட் ஆர் ஸ்பிரிட் ஆங்கிரி. சரியா, கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாதனால தான் ஏதோ சாபத்தின் பேரில் உனக்கு இந்த குழந்தைக்கு நோய்கள் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டீங்க, டாக்டர் மே சே இட் இஸ் பிகாஸ் த சைல்டு ஹேஸ் அன் இன்ஃபெக்ஷன்ஸ். டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அந்த சைல்டுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர், அதாவது நம்ம வந்து ஒரு பொது ஹெல்த் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, வில்லேஜஸ் டூ நாட் ஹாவ் எ குட் வாட்டர் சிஸ்டம். கிராமத்தில் வந்து ஒரு குட் வாட்டர் சிஸ்டம் இல்லை, அதாவது ஒரு நல்ல தண்ணீர், அந்த மக்களுடைய நீர் அமைப்பு சரியாக இல்லை. அதுக்கு மட்டும் இல்லாமல் அது என்னது அண்ட் ப்ராப்பர் சானிடேஷன்ஸ், அதாவது அது ஒரு கழிவறை சுகாதாரம், அதாவது டாய்லெட்டு பாத்ரூம் வந்து சுத்தமாக இல்லாத காரணத்தினால இது டயரியா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க. ஸோ இது வந்து யார் சொல்லுவா, அந்த பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. இப்படி ஒரு டிசீஸ் வந்து எதனால் வந்திருக்குங்கிறது பல்வேறு தரப்பட்ட மக்களால் பல்வேறு விதமான காரணங்கள் என்ன செய்யும் இருக்கும். சரிங்களா, அதே ஒரு டீச்சர்ஸ்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நீடி எடுக்கேட்டட் அபவுட் ஹெல்த் அண்ட் சானிடேஷன். அதாவது இது வந்து ஒரு கல்வி அறிவு இல்லாத பற்றாக்குறையை என்பதே காரணம்னு சொல்லி முடிச்சிடுவார். ஒரு டீச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா, அதாவது எஜுகேட்டட் அபவுட் ஹெல்த்து, அந்த ஒரு ஹெல்த்தை பற்றியும் சானிடேஷன் பற்றியும் ஒரு சரியான ஒரு கல்வி அறிவு இல்லை, அதனால தான் அவங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிடாமல் டயரியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. பீப்புள் சி த ஹேஸ் அ சிக்னஸ் இஸ் their own experience and point of view. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தகுந்த மாதிரி அவங்க நினச்சிவாங்க, அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக ஒவ்வொரு காரணங்கள் நோய் வந்ததுக்கு சொல்லுவாங்க. ஸோ who then is right about the cause? ஸோ யார் சொல்வது கரெக்டு, பாசிபிளி everyone is right or partially right. ஸோ நிறைய பேர் சொல்கிறது வந்து சரியானது, அனைவரும் கூட்டும் சரியா அல்லது ஓரளவு சரியானதா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு திஸ் இஸ் பிகாஸ் இது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈச் ஆஃப் ஹாஸஸ் சீன் above may be part of the reason why a baby gets diarrhea. நிறைய பேர் மேலே குறிப்பிட்ட காரணங்கள் ஒவ்வொன்றுக்கும் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம். அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக இருக்கலாம், இப்படிலாம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. டு ப்ரிவெண்ட் அண்ட் ட்ரீட் சிக்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லி it is necessary to have complete understanding of the common sickness in the area and the combination of things that catch them.
ரீடிங் திஸ் லெசன்ஸ் மே ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேரியஸ் காசஸ் ஆஃப் சிக்னஸ். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது ஒரு நோயை தடுக்கவும் அந்த நோயை சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக புரிந்து கொள்ள என்ன செய்கிறது முடிகிறது. அப்படிதானமா? ஒரு சிகிச்சை இத்தனை காரணங்கள் இருக்குது. அப்போ அந்த காரணங்கள் வச்சு நம்ம எப்படி சிகிச்சை அளிக்கலாம், அதை எவ்வாறு என்ன செய்யலாம், அந்த நோயை தடுக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பாடத்தில் வந்து அந்த நோயை தடுக்கக்கூடிய காரணங்களையும் அந்த நோயிற்கான பல்வேறு காரணங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவும் இந்த யூனிட் நமக்கு என்ன செய்யுது, உதவுது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெல்த் இஸ் த பெஸ்ட் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பழமொழி உண்டு, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். என் லைஃப் இஸ் வித்தவுட் ஹெல்த். அப்படி தானம்மா? லைஃப் இஸ் வித்தவுட் ஹெல்த் இஸ் வித்தவுட் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இஸ் த பெஸ்ட் வெல்த். ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுகாதாரம் தான் பார்த்தீங்கன்னா என்பது உண்மையில் சிறந்த செல்வம். அதாவது உடல் நலத்தோடு இருக்கிறது தான் வந்து ஒரு சிறந்த செல்வம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஏன்னா உடல் நலம் இல்லாமல் ஏதாவது ஒரு நோயினால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் எல்லாமே, செல்வம் எல்லாமே எங்கே, மருத்துவமனைக்கு போயிடும். ஹாஸ்பிட்டலில் நம்ம நம்ம சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் மருத்துவமனைக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து டிசீஸ் அஃபெக்ட் ஆகியிருந்தோம்னா நம்மளுடைய ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது, நம்மளுடைய வேலையும் என்ன செய்ய பாதிக்கப்படும். அதனால் நம்மகிட்ட என்ன செய்யாது, இந்த வெல்த் செல்வம்ங்கிறது என்ன செய்யாது, தங்காது. அப்போ ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கணும், நம்ம சுகாதாரத்தோடு என்ன செய்யணும், இருக்கணும். சரிங்களா? இஃப் யூ ஹாவ் குட் ஹெல்த் யூ வில் have a sound mind and you will gain good knowledge and wealth also. ஸோ நீங்கள் வந்து ஒரு குட் ஹெல்த்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல மனதுடன் நீங்கள் நல்ல அறிவையும் அத்துடன் செல்வத்தையும் என்ன செய்யலாம், நல்ல அறிவு பட்டு குட் நாலேஜ், நல்ல அறிவையும் உங்களுக்கு கிடைக்கும், ப்ளஸ் செல்வமும் என்ன செய்யும் இருக்கும். டு மெயின்டைன் குட் ஹெல்த் யூ ஷுட் ஃபாலோ குட் ஹைஜீன், eat nutritious food, to exercise, take rest and have a sound sleep. என்ன பண்ணணும், நல்ல உடற்பயிற்சி என்ன செய்யணும், சத்தான உணவுகளை நம்ம என்ன செய்யணும், உட்கொள்ளணும். நல்ல உடல்நலம் காக்க சுகாதாரத்தோடு என்ன செய்யணும், இருக்கணும். ஓய்வு எடுக்கணும். நல்ல தூக்கம் என்னது தேவை, சவுண்ட் ஸ்லீப், நல்ல தூக்கமும் என்னது தேவை. சரிங்களா? So it is also referred to state of sound mind and body free from any sickness or ailment, stress and problems. In simple words, health refers to the physical, emotional and psychological well-being of persons. அதாவது ஒரு ஆரோக்கியமான உடல் நலம் என்ன அப்படின்னா, உடல் நலத்தோடு இருக்கணும்னா நல்ல மனநிலை, உறுதியான உடல் வலிமை, ஒரு நோயற்ற வாழ்வு மற்றும் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது என்ன செய்கிறது, ஒரு குட் அந்த உடல் நலம், ஒரு ஹெல்த் ஒரு நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான இருப்பாங்க, நல்ல மனநிலையோடு இருப்பாங்க, உறுதியான உடல் வலிமையோடு இருப்பாங்க, நோயற்ற வாழ்வு, அந்த நோயே என்ன வராது, நல்ல மன அழுத்தம், எந்த ஒரு மன அழுத்தம் இல்லாமல் என்ன செய்வாங்க, இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. சுருக்கமாக கூடனா வந்து உடல் நலம் என்பது ஒருவருடைய அதாவது என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் அதாவது உடல் மற்றும் எமோஷனல் உணர்ச்சி மற்றும் சைக்காலஜிக்கல் அதாவது உளவியல் நல்வாழ்வை என்ன செய்கிறது, குறிக்கிறது, உளவியல் நல்வாழ்வை குறிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹைஜீன். ஸோ ஹைஜீன்ஸ் ரெஃபர் டு குட் ஹேபிட்ஸ் அண்ட் த ப்ராக்டிஸ் விச் இஸ் ஃபாலோ டு ப்ரிவென்ட் டிசீஸ். நம்ம என்ன டிசீஸை வந்து என்ன செய்யலாம், மெயின்டைன் குட் ஹெல்த்து எஸ்பெஷலி த்ரோத் cleanliness and consumptions of safe drinking water and proper disposal of sewage. It refers to all those activities that are done for improving and maintaining good health and sound mind. அதாவது ஒரு சுகாதாரத்தோடு நம்ம இருக்கணும்னா நோய் என்ன செய்யணும், தடுக்கணும், நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ளணும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு தூய்மையாக இருக்கணும், சுத்தமான செய்யணும் இருக்கணும், பாதுகாப்பான குடிநீரை உட்கொள்ளணும், சரியான முறையில் நம்ம வந்து கழிவுகளை நம்ம என்ன செய்யணும், அகற்றணும். இது வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியமான மனநிலையும் என்ன செய்யும், கொடுக்கும். பராமரிப்பதற்கு செயல்பட அனைத்து செயல்களையும் என்ன செய்கிறது, கூறுகிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ளீன்லினஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒரு தூய்மையாக எப்படி வச்சுக்கிறது. அப்சர்வ் த ஃபாலோயிங் பிக்சர், டிஸ்கஸ் வித் யுவர் டீச்சர் அண்ட் ரைட் ஃபியூ லைன்ஸ் அபவுட் த transmissions of disease producing pathogens through oral and fecal route. அதாவது இங்கே பாருங்க அப்படின்னா இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா fecal oral route of disease transmissions கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வாயு வழியாகவோ அல்லது மலத்தின் வழியாகவோ ஒரு நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணங்களை பற்றி என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், ஸோ கழிவு வாட்டர், இந்த வாட்டரில் இருக்குது, அதில் ஏகப்பட்ட கழிவுகள் என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து டைரெக்டாக அந்த வாட்டராக இருக்கும்போது நம்மளுடைய மவுத் மூலமாக நமக்கு இன்ஃபெக்ஷன் செய்ய ஏற்படலாம். ஸோ இல்லாட்டி எக்ஸ்கிரீட்டா, அதாவது மலம், நம்ம வந்து மலம் கழிக்கிறோம், திறந்த வழியில் என்ன செய்கிறோம், மலம் கழிக்கிறோம். கழிச்சதுக்கப்புறமா அந்த மலம் என்ன செய்யும், நம்ம மலத்தில் வந்து என்னது ஃபிலிஸ் ஈக்கள் வந்து என்ன செய்கிறது, மொய்க்கிறது. அந்த ஈக்கள் வந்து என்ன ஆகும் பாருங்கள், லாஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கிற உணவுப் பொருட்கள் ஃபுட்டில் நம்ம இந்த ஈக்கள் வந்து திரும்ப என்ன செய்யும், மேலே உட்கார்ந்து அந்த ஃபுட்டை நம்ம என்ன செய்வோம், சாப்பிடுவோம். வாய் வழியாக நம்ம என்ன செய்ய சாப்பிடும் பொழுது நம்மளுடைய த்ரோட்டு அது மூலமாக அந்த பாக்டீரியா அதுவும் வைரஸ் அதில் இருந்தது அப்படின்னா நம்ம வாய் வழியாக நம்ம உணவு குழலுக்கு என்ன செய்ய போய் நமக்கு டயரியா போன்ற பல பிரச்சனைகளை என்ன செய்கிறது, இன்ஃபெக்ட் ஆகி ஒரு நோயை என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. ஸோ நம்முடைய ஹேண்ட்ஸ், நம்ம கைகள் சுத்தமாக இல்லைன்னாலும் அதுவும் நம்ம என்ன செய்யும், கைகள் மூலமாக உணவை உட்கொள்ளும் பொழுது நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து த்ரோட் த மவுத் வழியாக நமக்கு என்ன செய்யும், உள்ள போகும், நம்ம உடலுக்குள்ளே செல்லுது. ஸோ இது வந்து நம்ம அப்போ தூய்மையாக எப்படி வந்து ஒரு டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ cleanliness refers to the maintenance of personal and environmental hygiene. அதாவது கிளீன்லினஸ்னால் என்னென்னா தனிப்பட்ட மற்றும் சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை பராமரிப்பதை குறிப்பதே என்னது ஆகும். நம்ம வந்து சுற்றுச்சூழல் நம்மளையும் நமக்கு தூய்மையாக வச்சுக்கணும், நம்மை சுற்றக்கூடிய சுற்றுச்சூழலை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தூய்மையாக என்ன செய்யணும், வைக்கணும். இட்ஸ் சிம்பிள் வேர்ட்ஸ், இட்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் பீயிங் க்ளீன் விச் இஸ் எசென்சியல் ஃபார் குட் ஹெல்த்து. அதாவது சுருக்கமாக சொன்னால் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும், தினமும் குளித்தல், ஆடைகளையும் சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக என்ன செய்யணும், வைக்கணும். மற்றும் அதுக்கப்புறம் பாருங்கள், இஸ் பை டேக்கிங் ரெகுலர் பாத் அண்ட் கிளீனிங் த கிளாத்ஸ் அண்ட் சரௌண்டிங் அண்ட் ஆல் த அவாய்டிங் அன்ஹைஜீனிக் ஃபுட் கன்சம்ஷன். நம்ம வந்து என்ன பண்ணணும், டெய்லியும் குளிக்கணும், தினமும் குளித்தல், ஆடைகளையும் சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். நம்ம அணியக்கூடிய ஆடைகள் அதையும் நம்ம வந்து டெய்லியும் துவைத்து அதை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுற்றுப்புற சூழலையும் நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். சுற்றுப்புற சூழ்நிலை என்னது, நம்ம தெருக்கள் முதலாவது எடுத்திங்கன்னா நம்ம வீடை சுற்றி, அதுக்கப்புறம் தெரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெருக்கள், அதுக்கப்புறம் ரோட் சைடு அப்படின்னு மாறிடும். அப்படி தானே? இப்போ வெளியே வந்துச்சுன்னா நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது பேப்பர்ஸோ ஏதோ குப்பைகளோ கீழே கிடந்தால் நம்ம எடுத்து சைடில் குப்பை தொட்டியில் போட்டு போகணும். தெருக்கள்லேயும் அப்படி தான். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குப்பைகளை நம்ம வந்து அகற்றுறது, இதன் மூலமாக நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை வரைக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத ஸ்மோக், அதாவது நம்ம புகையை உண்டாக்கக்கூடிய எரிப்பதன் மூலமாக புகையை உண்டாக்கி நம்ம என்ன செய்கிறோம், அந்த புகை வந்து ஓசோன் படலத்தை என்ன ஓட்டை இவ்வளோ செய்கிற அளவுக்கு அந்த சல்ஃபர் இதெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து இந்த கேஸஸ் வந்து டாக்ஸிக் கேஸஸ் வந்து அந்த ஓசோன் படலத்தை ஹோல்ட் பண்ணுற அளவுக்குரிய அந்த பாய்சன் கேஸ்லாம் என்ன செய்யுது, அதுலேருந்து எவாப்ரேட் ஆகிறதுனால. ஸோ
அது அந்த ஸ்மோக்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தக்கூடிய எந்தவித நம்ம செயல்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க, ஃபுட் ஹெல்த் அண்டு அவாய்டிங் அன்ஹைஜீனிக் ஃபுட் கன்சப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பர்சனல் ஹைஜீன். அது என்ன பர்சனல் ஹைஜீன்? அதாவது தனிநபர் சுத்தம்னு சொல்லுவோம். வாட் இஸ் பர்சனல் ஹைஜீன்? இந்த பிக்சர்ஸ் பாருங்கள். பர்சனல் ஹைஜீன்னா நம்ம டெய்லி நம்ம பண்ண வேண்டிய, நம்மளை சுத்தமாக, நம்ம உடலை சுத்தமாக எவ்வாறு வைத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷ் டீத் அட்லீஸ்ட் ட்வைஸ் எ டே. நம்ம தினமும் 2 வேளை என்ன செய்யணும்? பல் துவக்கணும். ஷவர் டெய்லி, நம்ம என்ன செய்யணும்? தலைக்கு குளிக்கணும். தினமும் நம்ம என்ன செய்யணும்? தலை குளிக்கணும். நெக்ஸ்ட்டு வாஷ் ஹேர் ரெகுலர்லி. நம்ம தலைமுடியை அலசுதல். நம்ம தலைமுடியை ரெகுலராக நம்ம வாஷ் பண்ணணும். குளிப்பது மட்டும் இல்லை, குளிக்கும்போது நம்ம தலைமுடியை டெய்லியும் என்ன செய்யணும்? வாஷ் பண்ணி நல்லா தலைக்கு என்ன செய்யணும்? குளிக்கணும். நெக்ஸ்ட்டு வாஷ் ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி. அதாவது கை மற்றும் கால்களை நம்ம என்ன செய்யணும்? ரெகுலராக நம்ம கழுவணும். அப்புறம் பாருங்கள், ஃபுட் கவர்டு வித் லிட். உணவை மூடி நம்ம என்ன செய்யணும்? வைக்கணும். திறந்து வைக்கணும் செய்யக்கூடாது, உணவை வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பர்சனல் ஹைஜீன் தான். நம்ம தான் வந்து இந்த மாதிரியான செயல்முறைகள் நம்ம பின்பற்றும் பொழுது நம்ம முதல்ல சுத்தமாகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாஷிங் கிளாத் அண்ட் க்ளீனிங் யூனிஃபார்ம். நம்ம என்ன செய்யணும்? சுத்தமான துணி அல்லது சீருடைகளை நம்ம என்ன செய்யணும்? அணியணும். அதனால் வாஷ் பண்ணணும். கிளாத்தை நல்லா துவைத்து தினமும் நம்ம என்ன செய்யணும்? அதை துவைத்து நம்ம அதை வாஷ் பண்ணி சுத்தமான ஆடைகளை நம்ம என்ன செய்யணும்? அணியணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பர்சனல் ஹைஜீன் இஸ். அதாவது பர்சனல் ஹைஜீன் இஸ் defined as the branch of health which is concerned with the individual adjustment to the psychological needs of the body and mind for the attainment of the maximum level of health. It is also referred to the cleaning and grooming of the body. அதாவது நம்ம வந்து உடலில் வந்து சுத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? பேணி பாதுகாக்கணும் மற்றும் உடலை சீர்படுத்தணும். ஸோ இந்த 2 விஷயம்தான் தனிநபர் சுத்தத்துக்கு. உடலை சுத்தமாக வச்சுக்கணும், உடலை சீர்படுத்தணும். அப்போ ஒரு நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹவு டு பேத்தோஜன்ஸ் ஆர் ஸ்ப்ரெட். அதாவது நோய் கிருமிகள் வந்து எவ்வாறு பரவுகிறது, அந்த நோய் கிருமிகள் வந்து எவ்வாறு, அப்போ வந்து இந்த நோய் கிருமிகள் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அது வந்து பேத்தோஜென்ஸ். ஹவு டு பேத்தோஜென்ஸ் ஆர் ஸ்ப்ரெட். நோய் கிருமிகள் வந்து அந்த எவ்வாறு பரவுகிறது, ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்த பர்சனல் ஹைஜீன் வந்து நம்ம வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா நோய் கிருமிகள் என்ன செய்யும்? வரும். பர்சனல் ஹைஜீன் வந்து ஒழுங்காக இல்லை, நம்ம ஒழுங்காக அதை கடைபிடிக்கல அப்படின்னா அந்த நோய் கிருமிகள் நம்மளை என்ன செய்யும்? நம்மை அட்டாக் பண்ணும். சரிங்களா? நம்ம வந்து தொற்றிக்கொள்ளும் நோய் கிருமிகள். அது எவ்வாறு பரவுகின்றன அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்க, observe the pictures and answer the questions. So what will happen if cold affected friend classmate of you sneeze of cough in front of you? சரியா? sneeze of how is front of you. அப்போ வந்து என்னது, உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சளியால் என்ன செஞ்சுருக்காரு? பாதிக்கப்பட்ட உங்கள் ஃப்ரெண்டு சளி ஹாஃப் ஆகி என்ன செஞ்சுட்டு சளியால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா
உங்கள் முன்னால் வந்து என்ன செய்கிறாரு, தும்முறாரு. சரிங்களா, தும்முறாரு அல்லது இரும்புறாரு. ஸோ இரும்பி தும்முனா என்ன நிகழும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இதில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதை நான் சொல்கிறேன். அதாவது கோல்ட் அண்ட் த ஃப்ளூ ஆர் காமன் கம்யூனிகேபிள் டிசீஸ். சளி மற்றும் காய்ச்சல் வந்து ஒரு பொதுவான தொற்று நோய். அதாவது கம்யூனிகேபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, பொதுவான ஒரு தொற்று நோய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம இந்த 2020ஆம் ஆண்டு புரட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கொரோனா தொற்று நோய் வந்து சீனாவில் உருவாகி மற்ற அண்டை நாடுகளாகிய எல்லா நாடுகள், அமெரிக்கா, ஈரானு, இந்தியா, ஸோ எல்லா நாடுகளுக்குமே இந்த கொரோனா நோய் வந்து பரவி இருக்குது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தொற்று நோயாக இருக்கும். சாதாரண சளி காய்ச்சல தான் ஆரம்பிக்குது, லாஸ்ட்டில் உயிரை என்ன செஞ்சிருது, பறிச்சிருது. ஸோ அந்த லெவலுக்கு இந்த கொரோனா இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்கள். இட் இஸ் கேஷ்ட் நாட் ஓன்லி பை பாக்டீரியா பட் ஆல்சோ பை வைரஸ். பாக்டீரியாவில் மட்டும் ஒரு தொற்று நோய் வந்து என்ன செய்யாது, கம்யூனிகேபிள் டிசீஸ் வந்து பாக்டீரியாவில் மட்டுமே நடைபெறாது. அது ஒரு வைரஸும் என்னது, வைரஸாலும் மூலமாகவும் என்னது தொற்று நோய்கள் ஏற்படுது. when you have cold and flu you may also have running nose, cough, sore throat and sometimes fever or pain in the joints. For some these conditions may also lead to mild diarrhea. ஸோ இப்போ வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா நோய் சிம்டம்ஸ் தான். கொரோனா தொற்று நோயோட சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கும், சளி காய்ச்சல் இருக்கும். தொடர்ந்து அந்த மூக்கில் வந்து இந்த நாசில் வந்து அந்த ஒழுகுதல், இந்த சளி வந்து என்ன செய்யும், ஒழுகும். இருமல் இருக்கும், தொண்டை வலி இருக்கும். சில சமயங்கள் காய்ச்சல் அல்லது மூட்டுகளில் கூட என்ன செய்யலாம், வலி ஏற்படலாம். அதாவது சாதா காய்ச்சலுக்கு இப்படி தான் இருக்கும், இப்போ கொரோனா காய்ச்சலுக்கு இப்படி தான் என்ன செய்யுது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மூட்டுகளில் வலி ஏற்படலாம். சில நேரங்களில் லேசான வயிற்றுப்போக்கு என்ன செய்யும், ஏற்படும். அப்போ அந்த மூக்கிலிருந்து நாசியிலிருந்து வெளியேற வந்த சளியில் நம்ம என்ன செய்யலாம், ஸ்க்ரீஷன்ஸ் ஓசிங் அவுட் ஃப்ரம் த நோஸ் மே கண்டெயின் த பாக்டீரியா ஆர் வைரஸ். ஸோ நம்ம நாசிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த சளியில் பாக்டீரியா அல்லது வைரஸ் என்ன செய்யலாம், இருக்கலாம். சரிங்களா, அப்பொழுது அப்போ என்ன ஆகும் பாருங்கள், அந்த வைரஸ் இருக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும், when the patients touch the nose and some other object or someone else the virus is transferred. எப்போ என்ன நடக்குது, எப்போ வந்து இந்த நோய் வந்து மற்றொரு தொற்றுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நோயாளி வந்து நாசி தொட்ட பின் வேறு பொருளையோ அல்லது ஒரு வேறு நபரையோ தொடும்போது வைரஸ் என்ன செய்கிறது, இடம் பெயர்கிறது. சரிங்களா, இதே மாதிரி தான் கொரோனா வைரஸ். ஒரு வைரஸால் இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தர் வந்து அவர் வந்து தும்முனாலோ இருமுனாலோ அந்த எச்சில் துளிகள் வந்து காற்றில் என்ன செய்யுது, பரவும் தான் இருக்கு இல்லையா. அவர் தும்பும்போது அந்த எச்சில் துளிகள் காற்றில் வந்து பெரிய துளிகள், எச்சில் துளிகள்லாம் வந்து சால்வாக வந்து கீழே என்ன செஞ்சிடும், லார்ஜ் ட்ராப்லெட் செட்டில் ஆன் த கிரவுண்ட் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் லார்ஜ் ட்ராப்லெட்லாம் கீழே போயிடும். அதாவது in this area small droplet are vaporized into fine mist. ஸ்மால் ட்ராப்லெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சடனாக அது வேப்பர் ஆகிரும். அந்த இதுலேயே என்ன செஞ்சிடும், அந்த ஹார்ட்லேயே வேப்பர் ஆகிரும். அப்புறம் மிஸ்ட் ரிமைனிங் இன் த ஏர்போர்ட் செவரல் மினிட்ஸ் ஆஃப் டு ஃபியூ ஹவர்ஸ். இதில் மீடியமாக இருக்கக்கூடிய அந்த அது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா பல நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் வரைக்கும் காற்றில் என்ன செய்யலாம், அந்த எச்சு துளிகள் வந்து என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க. ஸோ காற்றில் இருக்கும்போது என்ன ஆகும், அது வந்து அந்த அவர் ஒருத்தர் தும்மும்போதோ இருமும்போதோ அவர் பக்கத்தில் நம்ம நின்னோம் அப்படின்னா அந்த எச்சு துளிகள் நம்ம மேலே படும்போது அந்த வைரஸும் நம்ம மேலே என்ன செய்யணும், ஒட்டிக்கும். ஸோ இதன் மூலமாகத்தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோய் வந்து அப்போ அந்த வைரஸை வந்து நம்ம கைகள்லையோ ஆடைகளையோ ஒட்டியிருக்கும். இல்லை டைரெக்டாகவே அந்த எச்சு துளிகள் நம்மளுடைய மூக்குலேயோ நம்மளுடைய வாய் பகுதியிலையோ வந்து ஒட்டி கொள்ளும் பொழுது அது நம்ம தொடும்போதோ சாப்பிடும்போதோ
நம்ம என்ன செய்கிறோம், அது நம்ம அறியாமல் நம்ம வாய் வழியாக உடலுக்குள் என்ன செய்கின்றன, சென்று நுரையீரல் மற்றும் மற்ற உடல் உறுப்புகளை என்ன செய்கின்றன, அந்த வைரஸ் பாதிக்கின்றன. இப்படி தான் வந்து கொரோனா நோயில் அஃபெக்ட் ஆகி டெத் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நோயாளி தொடக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே அந்த வைரஸ் என்ன செய்யும், ஒட்டிக்கொள்ளும், அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம தொடும்போதோ நமக்கு என்ன செய்கிறது, அந்த வைரஸ் தொற்றிக்கொள்கிறது. சரிங்களா? அப்போ அதுலேருந்து அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்? ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம்? நம்ம அந்த நோயாளி, அதாவது இன்ஃபெக்டான நோயாளி, இந்த பேஷண்ட் பக்கத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்திய பொருட்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நம்ம எப்பொழுதும் முகமூடி, அதாவது மாஸ்க் அணிந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வீட்டிற்கு வெளியே செல்லும்போதோ அல்லது வீடு திரும்பும்போதோ நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு உரமாக என்ன செய்யணும், கைகளை நன்கு சோப்பு போட்டு என்ன செய்யணும், கழுவ வேண்டும். அப்புறம் அவ்வப்போது நம்மளுடைய கால்கள் கைகளை நம்ம கழுவி கொண்டே இருக்கணும். அப்புறம் சானிடைசர்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்கஹால் கலந்த அந்த சானிடைசர் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதெல்லாம் இப்போ இந்த கொரோனா நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியும் சளி காய்ச்சலாம் வந்தது, இதே மாதிரி தான், அதுவும் வந்து வைரஸ் தான். பட் ஆனால் அது இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகலை. இது வந்து ரொம்ப ஸ்பீடாக என்ன செய்யுது, ஸ்ப்ரெட் ஆகுது. சரிங்களா? அதனால் நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறோம். ஸோ இனியும் நம்ம என்ன செய்வோம், இதே மாதிரி இருப்போம். இது பாடத்துலேயும் அதை தான் உங்களுக்கு டீப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு a community is formed by group of peoples living together in a particular area. If the people is community wish to lead healthy life, they should maintain basic community hygiene. It can be done by the adopting the following measures. அதாவது நம்ம வந்து ஒரு சுகாதாரத்தை, நம்ம வந்து ஒரு சமூக சுகாதாரத்தை நம்ம எப்படி நம்ம வந்து பின்வரும் நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நம்ம என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், அந்த பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், த சரௌண்டிங் ஷுட் பி கெப்ட் க்ளீன். நம்ம வந்து நம்ம கூட வாழக்கூடிய அந்த சூழலை நம்ம தூய்மையாக என்ன செஞ்சுருக்கணும், வச்சுருக்கணும். சுற்றுப்புற சூழலை தூய்மையாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும், வச்சுருக்கணும். ட்ரெயின்ஸ் ஷுட் பி கவர்டு ப்ராப்பர்லி. ட்ரெயின்ஸ் அதாவது வடிகால், சாக்கடைன்னு சொல்லலையே, அதை வந்து சரியான முறையில் மூடப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், த டொமஸ்டிக் வேஸ்ட் ஷுட் பி செக்ரேட்டட் அண்ட் ப்ராப்பர்லி டிஸ்போஸ்ட் ஆஃப் சேஃப்லி இன் செப்பரேட் டஸ்ட் பின் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட். அதாவது வீட்டு குப்பைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அரசு வழங்கிய குப்பை தொட்டியில் நம்ம என்ன செய்யணும், போடணும். அது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலரில் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருப்பாங்க. அது ஏற்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கும் மற்றும் மக்கா குப்பைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை பிரித்து காட்டுறதுக்காக அந்த க்ரீன் அண்ட் ப்ளூ கலரில் அந்த குப்பை தொட்டிகள் இருக்கும். ஸோ அதில் முறையாக நம்ம பாதுகாப்பாக நம்ம என்ன செய்யணும், அதை இந்த குப்பைகளை நம்ம என்ன செய்யணும், போடணும். அப்புறம் பாருங்கள் அப்படின்னா, அப்புறம் யூஸ்டு வாட்டர் ஃப்ரம் ஹவுஸ் ஷுட் நாட் பி லெட் அவுட் இன் டு த ஓப்பன் ட்ரெயின்ஸ் அண்ட் ஓப்பன் ஏரியாஸ். நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் இருக்கு இல்லையா, நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய வாட்ரு, அதில் வேஸ்ட் வாட்ரு வந்து வெளியே வரும். ஸோ அது வந்து ஓப்பனாக நம்ம வந்து வெளியே என்ன செய்யக்கூடாது, ஓப்பன் ஏரியாவில் அந்த சாக்கடை வீட்டுக்கு வெளியோ தெருக்கள்லையோ இந்த சாக்கடை தண்ணீர் கலக்கிற மாதிரியாக நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியே விடக்கூடாது. அது ஒரு பைப் லைன் மூலமாகவோ அண்டர் கிரவுண்டுக்கு போகிற சாக்கடை தண்ணி அதை வந்து நம்ம மரத்துக்களுக்கோ இல்லை இதுக்கோ நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ஓப்பனாக தெருக்களில் சாக்கடை நீர்கள் வந்து தண்ணீர் வந்து தெருக்கள் உள்ள நிரம்பி தேங்கி இருக்கும்படியாக நம்ம என்ன செய்யக்கூடாது, சாக்கடை தண்ணீரை வெளியே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேர் ஆஃப் த பாடி, அதாவது உடல் பராமரிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக்.
ஸோ இந்த டாப்பிக்கை நான் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஏன்னா டைம் வந்து 30 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு. ஸோ இதனால் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு இந்த கேர் ஆஃப் த பாடிங்கிற டாப்பிக்கில் நடத்துகிறேன். சரிங்களா? டெங்கு வைரஸும் அப்படி தான் ஸ்ப்ரெட் அதுக்கு முன்னாடி இந்த டூ யூ நோ அப்படிங்கிற அந்த கட்டத்தில் இருக்கக்கூடியதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த dengue is the spread by the mosquitoes and AIDS அந்த AIDS வந்து Egypti caused by the DEN12 virus belonging to the type flavivirus. It is a decrease counting of the blood platelets of human blood and it has maximum flight range of 50 to 100 meters in and around the பிளேஸு. அதாவது டெங்கு காய்ச்சல் வைரஸ் வந்து டெங்கு காய்ச்சல் வைரஸ் வகையை சேர்ந்த TEN12 வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளேவி வைரஸ் வகையை சார்ந்தது. என்னது? பிளேவி வைரஸ் வகையை சார்ந்தது. இது வந்து ஏடிஸ் எஜிப்டி என்ற ஒரு கொசுக்களால் டெங்கு பரவுகிறது. அதாவது ஏடிஸ் வைரஸ் கொசு அப்படின்னு சொல்லுவோம். ஏடிஸ் எஜிப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கொசுக்களால் இந்த டெங்கு பரவுகிறது. இது இரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை என்ன செய்யும்? குறைக்கும். பிளட் பிளேட்லெட்ஸ் இது வந்து இரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை என்ன செய்யுது? குறைக்கிறது. ஸோ இதனால் இந்த கொசுக்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50 to 100 மீட்டர் சுற்றுலாவை சுற்றி இருப்பவர்களுக்கு வரக்கூடியது. இந்த கொசுக்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய 50 to 100 மீட்டர் சுற்றுலாவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த கொசு கடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடும்? அந்த டெங்கு நோய் காய்ச்சல் என்ன செய்யும்? வைரஸ் கண்டிப்பாக அட்டாக் ஆகும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் கேர் ஆஃப் த பாடி அப்படிங்கிற டாப்பிக்கை உங்களுக்கு நடத்துகிறேன். ஸோ இந்த யூனிட்டில் ஒரு இங்கே ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷ் டீத்து, நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன் டே. நீங்கள் என்ன டெய்லியும் எத்தனை டைம் இதை ஃபாலோ பண்ணுறீங்கிறத நீங்கள் இங்கே டேக் ஷவர், வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்டு, வியரிங் கிளென்ஸ் கிளாத் அண்ட் யூனிஃபார்ம். இதை எத்தனை டைம் நீங்கள் பண்ணுறீங்க டெய்லிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.